பொன்னனுடைய குற்றச்சாட்டை கேட்டபோது மாரப்பன் திடீரென்று 1000 தேள் கொட்டியவனைப் போல் துடித்தான். பொன்னனை பார்வையாலேயே எரித்து விடுகிறவனைப் போல் ஒரு கண நேரம் கடூரமாய் பார்த்தான். பின்னர் திரும்பி தலையை குனிந்து கொண்டான். பூபதி, இதற்கு என்ன சொல்கிறாய் என்று சக்கரவர்த்தி இடிக்குரலில் கேட்கவும் மாரப்பனுக்கு மறுபடியும் தூக்கி வாரி போட்டது. ஆத்திரத்தினாலும் கோபத்தினாலும் அவனுக்கு அழுகை வந்துவிட்டது. பிரபு, இவன் சொல்வது பொய், பொய், பொய். இளவரசனை நான் தூண்டிவிடவில்லை. இவர்களுடைய சதி ஆலோசனையை பற்றி நன்றாய் தெரிந்து கொள்வதற்காக சிறிது காலம் இவர்களுக்கு உதவியாய் இருப்பது போல் நடித்தேன், அவ்வளவுதான். உடனுக்குடனே தங்களுடைய தளபதி அச்சுதவர்ம பல்லவரிடம் எல்லா விவரங்களையும் சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்போது பாவி, துரோகி என்ற மெல்லிய பெண் குரல் கேட்டது. சக்கரவர்த்தி, யாரது என்று அதட்டிவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தார். அந்த குரல் வள்ளி நின்ற திசையிலிருந்துதான் வந்தது. ஆனாலும் வள்ளி சக்கரவர்த்தி அந்த பக்கம் பார்த்தபோது பரம சாதுவை போல் நின்றார். மாரப்பன் சிறிது தைரியமடைந்து, பிரபு, விக்கிரமனை இந்த அடிமை தூண்டிவிடவில்லை, இது சத்தியம். அவனை தூண்டிவிட்டது யார் என்றும் எனக்கு தெரியும், சத்தியமாய் தெரியும். சமூகத்தில் கட்டளை பிறந்தால் சொல்லுகிறேன் என்றான். சொல்லு, தைரியமாய் சொல்லு என்றார் சக்கரவர்த்தி. ஜடாமகுடதாரியான ஒரு சிவனடியார் அருள்மொழி ராணியையும் விக்கிரமனையும் அடிக்கடி வந்து பார்த்து கொண்டிருந்தார். அவர் உண்மையில் சிவனடியார் இல்லை, கபட சந்நியாசி. அவர்தான் விக்கிரமனை இந்த பயங்கரமான காரியத்தில் தூண்டிவிட்டார். இதுவரை மௌனமாய் இந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த குந்தவி இப்போது குறுக்கிட்டு, உமக்கு எப்படி தெரியும்? அந்த கபட சந்நியாசியை நீர் பார்த்திருக்கிறீரா என்று கேட்டாள். ஆமாம் தேவி, இந்த கண்களாலேயே பார்த்திருக்கிறேன். இதோ சாது போல் நிற்கிறானே, இந்த ஓடக்காரனுடைய குடிசையில்தான் அவர்கள் அடிக்கடி சந்தித்து சதியாலோசனை செய்து வந்தார்கள். அந்த கபட சந்நியாசியின் சடையை பிடித்து குலுக்கி அவனை இன்னார் என்று வெளிப்படுத்த நான் பிரயத்தனம் செய்தேன். இந்த பொன்னனும் வள்ளியும் தான் அதை கெடுத்தார்கள். என் பேச்சை எடுத்தால் நாக்கை அறுத்து விடுவேன் என்று வள்ளி மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். சக்கரவர்த்தி அவளை பார்த்து புன்னகையுடன், பெண்ணே, அடிக்கடி உன் உதடுகள் அசைகின்றன, ஆனால் வார்த்தை எதுவும் வெளியில் வர காணோம். உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமானால் பயப்படாமல் சொல்லு என்றார். உடனே வள்ளி சக்கரவர்த்தியை பார்த்து கும்பிட்டு கொண்டு, பிரபு, இவர் சொல்வதெல்லாம் பொய்.